ஹாய்! காலையில் செஞ்ச இட்லி மீந்துருச்சாங்க. கவலையே வேணாங்க. ரொம்ப சூப்பரான யம்மியான பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் இதுக்கு 3 இட்லி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு 3 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 ஸ்பூன் இட்லி பொடி, 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 3 பல்லு பூண்டை தோல் உரிக்காமல் நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 4 ஸ்பூன் பொடி, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறும்போது நுரையாக வரும். இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வச்சுருக்க இட்லி பொடியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இட்லியில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. இதை நல்லா கிளறி விடுங்க. இட்லி பொடி, நல்லெண்ணெய், இட்லி எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.